வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பாலக் கீரையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நிறைய அயர்ன், ஃபாலிக் ஆசிட்லாம் இருக்கிறதுனால நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிபி லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேட்லாவும் ரெடியூஸ் பண்ணும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரை வந்து தண்டோடு எடுத்துருக்கேங்க. தண்டோடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து கீரையை போடலாம். எப்போவுமே வந்து தண்டோடு ஆட் பண்ண பாருங்கள். ஏன்னா தண்டில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஸ்டெம், அந்த தண்டுலேயும் வந்து நிறைய சத்து இருக்குங்க. அதனால் அந்த வேர் மட்டும் எடுத்துகிட்டு தண்டோட மேக்ஸிமம் வந்து இந்த பாலக்கீரையை யூஸ் பண்ண பாருங்கள். அதனால் அது நிறைய சத்து இருக்குது. இப்போது இது நல்லா 5 நிமிஷம் தண்ணியில் வந்து இந்த கீரை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த தண்ணியில் வந்து நல்லா வடிகட்டிட்டு நான் வந்து இந்த கீரையை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்க போகிறேன். இந்த பாலக்கீரை வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரம் நல்லா கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து சப்போஸ் பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பாலக்கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கீரையை வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஆற வச்சுட்டேன். அந்த கீரை தண்ணி வந்து யூஸ் பண்ணி நான் அதை அரைக்க போகிறேங்க. ஸோ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் போட்டுட்டு நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது தெளிவாக எடுத்துக்கோங்க. அடியில் வந்து கொஞ்சம் மண் இருந்தால் இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக எடுத்து அந்த தண்ணியை வந்து நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு இதுக்கு தேவையானது போட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அந்த உப்பும் எண்ணெயும் நல்லா அந்த மாவில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரை விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து நல்லா திக்கான நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு சூப்பராக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். ரொம்ப டைட்டாக பிசையாதீங்க. சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் தான் மாவு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வச்சிட போகிறேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஈர துணி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட போகிறேன். அப்போ வந்து இன்னும் சப்பாத்தி வந்து நல்லாயிருக்கும். பன்னீர் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் வந்து பன்னீர் பிளாக் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நான் நைஸாக வந்து திருவிக்க போகிறேன். நம்ம கிரேட்டரில் வந்து நைஸாக இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பன்னீர் இல்லைன்னா நீங்கள் வெறும் பாலக் சப்பாத்தி மட்டும் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுனால நான் எடுத்திருக்கேன். பன்னீர் திருவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இது மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா, சாட் மசாலா, சீரகத்தூள், சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போது சப்பாத்தியும் வந்து ஊறிட்டு நான் ஒரு 4 சப்பாத்தி அளவுக்கு பால் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது சப்பாத்தி பண்ணுறதுக்கு இப்போ திரட்டிடலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து தேய்ச்சிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பால் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பால் மாதிரி வச்சு மடித்து தேய்க்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு பன்னீர் வந்து நல்லா உள்ளே இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சப்பாத்தி வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. பன்னீரில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து லேயராக எப்படி செய்கிறதுன்னு அதுவும் காமிக்கிறேன், பன்னீர் ஸ்டஃப் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு அது ஒரு பால் எடுத்துகிட்டு நம்ம மச் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நல்லா பட்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு லேயர் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ திரும்பவும் வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் வந்து மாவு போட்டுட்டு இது மாதிரி லேயராக வரதுக்காக இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ணியிருக்க சப்பாத்தி வந்து போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு.
ஸோ திருப்பி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு அதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் வந்து தேய்ச்சிக்கோங்க. ஆயிலும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ சால்டட் பட்டர்லாம் போட்டுறக்கூடாது, அன்சால்டட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மெதுவாக மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மற்ற இன்னொன்றும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், அந்த லேயர் சப்பாத்தியும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான 2 விதமான சப்பாத்தி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து எப்படி பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அப்படியே லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்களும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.